நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னி ராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னி ராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணமும், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். தனுசு ராசி. சார், இந்த தனுசு ராசிக்கு கேட்கவே வேண்டாம் சனியுடைய பார்வை. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோன் வருதுனாக்கா 9 ஃபோன் நம்ம தனுசு ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 40 ஃபோன் 50 ஃபோன் வந்ததுன்னா பாருங்கள். மேக்சிமம் தனுசு ராசி அன்பர்கள் தான். அதுவும் மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கும்.
பூராடம் நட்சத்திரம்னா பணங்காசு பிரச்சனை, அதாவது வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, டைரக்டு இன்டைரக்டான ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வரும். உத்திராடம் நனுக்கீழ வேலை அப்படின்ற மாதிரி நிற்கும். அப்போ தனுசு ராசி அன்பர்களே, அதாவது அர்த்தாஷ்டம சனி, நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்ன ஒரு இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன், 9 ராசிக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது. மொத்தமே இருக்கிறது 12 ராசி தான். அதில் மகரம், அப்புறம் கடகம், துலாம், இவங்க 3 பேர் மட்டும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. பாக்கி 9 ராசி அன்பர்களும் கஷ்டப்படுறாங்க. அதில் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்முடைய தனுசு ராசியை நான் சொல்லியிருந்தேன். அப்போது தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, அல்லது ஒரு குருவுடைய வீடு இல்லையா, பேங்க் செக்டராக இருக்கக்கூடியவங்க, டீச்சர் வேலை செய்யக்கூடியவங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, குருமார்களாக இருக்கக்கூடியவங்க, மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. இந்த ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காலேஜஸ்ஸு, மெடிக்கல் காலேஜஸ் சார், அவங்களுக்கெல்லாம் என்ன சார் கஷ்டம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இதை போல் குரு சார்ந்த பேங்க் செக்டர்ஸு, அது ரிசர்வ் பேங்காக இருந்தாலும் சரி தான், வேர்ல்டு பேங்காக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் பேங்க் செக்டராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் நிறைய டார்கெட் வச்சு கார்னர் பண்ணுவாங்க. ஏன்னா வேணும்னே உங்களை ஒரு கார்னர் பண்ணி ஒரு இன்சல்ட் பண்ணுறது, உங்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுக்காமல் இருக்கிறது, வேணும்னே உங்களை டம்மி பண்ணுறது, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். அப்போ பாருங்கள், எவ்வளோ டீப்பாக எவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு செக்ஷனையும் பேரிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பேங்க் செக்டராக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு என்ன சார் பயணம் சார்? எதை எடுத்தாலும் ஒரு கலகம் இருக்குது சார். எந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு கலகம் இருக்குது, வேலை செய்கிற இடம் நிம்மதியாக இருக்குது, ஜாப் சூப்பராக இருந்ததுன்னா வீட்டில் கலகங்கள் இருக்குது, வீடும் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்லைன்னா வெளியில் பழகிற இடங்களில் ஒரு வீண்பழி அவமானங்கள் வருது, தலைகுனிவுகள் வருது. இன்னும் தனுசு ராசிக்கு சொல்ல போனோம்னாக்கா வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், என்கொயரிகள், அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிறாங்க. இல்லைனா வாக்குறுதிகள் கொடுத்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி, அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி கூட இருந்த மாதிரி சொல்கிறீங்க சாமி. ஆமாம், உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் இந்த சனி பகவான் தான். 10வது பார்வையாக, நேர் பார்வையாக உங்களை பார்க்கிறார். சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ யாருங்க? 3வது ரிஷபத்தை பார்க்குறாரு, 7வதா கன்னியை பார்க்குறாரு, 10வதா தனுசு ராசியை பார்க்குறாரு. இந்த 3 பேருமே இன்றைக்கி ட்ரபுளில் இருக்கிறாங்க. அப்போ சனி பகவானுடைய பார்வையினால் உலகம் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய, வருந்தக்கூடிய, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய, தகச்சு போய் நின்று இருக்கக்கூடிய, ஸ்டக்காய் நின்று இருக்கக்கூடிய எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் உங்களை வாழ வைக்கும், வழிகாட்டும். ஒரு சில வழிகாட்டுதலை நீங்கள் கடைபிடிப்பீர்களேயானால், அந்த சனி பகவானுக்கு திருப்தியை செய்வீர்களேயானால் ஜெயிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ரகசியம் தெரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம்,
மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.